நபிஸ்லாசம் அவங்க வந்து முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்து, நான் முஸ்லிம்ஸிடமிருந்தும் பயனுள்ள டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கு அவங்க முயற்சித்தாங்கங்க. நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தாயிஃப் கோட்டையின் முற்றுகைக்கான நேரத்தில நபிஸ்லாஸ்லம் 2 சஹாபாக்களை தொழில்நுட்பத்தை கற்பதற்காக அனுப்பிச்சாங்க ஒரு இடத்துக்கு. ஸோ வந்து ஹுனைனுக்கு பிறகு நடந்த தாயிஃப் முற்றுகை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 8வது ஹிஜ்ரில. இதுல இருந்த ஒரு சிக்கல் என்னன்னா, தாயிஃப் மக்கள் வந்து ரொம்ப வலுவான கோட்டையில இருந்தாங்க. அதனால முஸ்லிம்களால உள்ள நுழைய முடியல. ஸோ இதற்கான தீர்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதிநவீன முற்றுகை ஆயுதங்கள் மற்றும் தற்காப்பு உபகரணங்கள வந்து பயன்படுத்த விரும்புனாங்க. நபி அனுப்பிச்ச 2 சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா, அ சலமா இப்னு அஸ்லம் என்று சொல்லப்படுது. சஹல் இப்னு ஹனீஃப் என்று சொல்லப்படுது. சில அறிவிப்புகள்ல வேறு பெயர்களும் வந்து வருது. ஸோ எங்க அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா, யமன் நாட்டுல இருந்த இரும்பு தொழில்நுட்ப நிபுணர்களுடைய பழங்குடிகளை அணுகுவதற்கு அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க. அவர்கள் என்ன கற்றார்கள் பார்த்தீங்கன்னா, மஞ்சனிக் என்று சொல்லுவாங்க. கேட்டபுல்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். அ அந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். கோட்டைகளை இடிக்கக்கூடிய பாறைக்கல்லை வீசக்கூடிய கருவி. அடுத்தது வந்து தப்பாபா என்று சொல்லக்கூடிய பாதுகாப்புடன் கோட்டையை அணுகும் ஒரு உபகரணம். ஸோ முற்று தொடர்ந்தது. பாதுகாப்போடு எதிரிகளை எப்படி அடைவது, மதில்களை இடிப்பது போன்றவை சம்மந்தமான ஒரு டெக்னாலஜி தான். ஸோ இதில நமக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திடமான இராணுவ தந்திர நுண்ணறிவை நம்ம பார்க்க முடியுது. ஸோ முஸ்லீம் அல்லாதவரிடமும் டெக்னாலஜிய கத்துக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ இதிலேருந்து நான் முஸ்லிம்ஸோட டெக்னாலஜிய கத்துக்கொண்டு, அதை நம்ம தாவாவுக்கு உபயோகப்படுத்துவது, மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்துவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபி வழியாக இது இருக்கிறது. ஸோ அவங்களுடைய மார்க்க ரீதியான விஷயங்கள்லேருந்து நம்ம தூரமாக இருக்க வேண்டும். அதை கற்றுக்கொள்வது நமக்கு தேவையில்லை. மாறாக உலக ரீதியான விஷயங்களை அவர்களிடமிருந்து கத்துக்கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டிக் கொடுத்த வழிமுறையாக இருக்குங்க.